ஒரு 4-5 பேய் வேணா கூப்பிட்டு அனுப்பிச்சு விடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேச வேண்டியிருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பேயே கிடையாது, அது இல்லவே இல்லைங்க. நம்மளாம் நம்புகிறோம். சரிங்களா? இது வந்து அமானுஷ்யம், பேய், பில்லி சூனியம், மந்திரம், மாயம், தந்திரம், இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நம்மளுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்க. பேயிடம் நீங்கள் பேசினால் அது நம்பிக்கை, பேய் உங்களிடம் பேசினால் உங்களுக்கு மனநோய். அவ்வளோதான். பேய் இருக்குன்னு நம்பிக்கையில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பேசுகிறீங்க, கடவுள் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் ஏதாச்சும் ஒன்று பேசுகிறீங்கன்னா அது உங்களுடைய நம்பிக்கை, அதை குறையே சொல்லக்கூடாது. ஆனால் திருப்பி அதே சக்தி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்குது, நீங்கள் நம்புறீங்கன்னா உங்களுக்கு மனநோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படிலாம் பேசாது. அப்படி பேசுகிறதா இருந்தால் டெய்லி நம்ம வந்து ஃப்ரிட்ஜை திறந்தோடனே ஒரு தொட்டை போய் கேட்டேன், உங்கள் ஃப்ரிட்ஜை திறக்கன்னு சொன்னேன். ஃப்ரீசரில் வெறும் மீனாக கிடக்குது, செத்து கிடக்குல. இந்த ஆவிலாம் எங்கே போச்சு? இந்த ரூமுக்குள்ள வந்து அப்படி பார்க்குறேன், சுற்றி பார்க்குறேன் மெதுவாக. அப்படின்னா என்ன வேணால் கண்ணு இல்லாமல் என்னால், அப்படி கண்ணு இருக்கணும்னா பின்னால் மூளை இருக்கணும், அந்த மூளையில் உணர்வு இருக்கணும். அந்த மூளை இருந்தாலும் அந்த மூளை உணர்றதுக்கு என்னுடைய உயிர் உள்ளே இருக்கணும். அப்போ உயிர் இருந்து, கண் இருந்து, மூளை இருந்து, இந்த ரூம் இருந்தால் தான் என்னால் என்ன செய்ய முடியும், இந்த ரூம்பை பார்க்க முடியும். எனக்கு என்னுடைய உயிர் மட்டும் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறீங்க, பாட்டிலில் மூடி போட்டு வச்சுக்கிறீங்க, அந்த உயிர் எப்படி பார்க்கும்? வேதங்களும் சரி, இந்த இதிகாசங்களும் சரி, உபநிடதங்களும் என்ன சொல்லுதுன்னா, இந்த வாழ்க்கை இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடம்புல நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன புண்ணியம் செஞ்சேன், அதனுடைய அடிப்படையில் இந்த ஆன்மா வேறு ஒரு உடலை எடுக்க போகுது. வேற ஒரு யோனி, 80 லட்சம் யோனியில் எந்த யோனியில் வேணாலும் அது பிறக்கும், அதனுடைய கர்மாவை பொறுத்து. அப்படின்னா அவன் மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியம். இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல பேய்க்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பேய் இருக்குன்னு நம்புறதா இருந்தால் இறைவன் இல்லை. பேய் அப்படின்னு நம்ம சொல்றது நம்மளுடைய குணம் தான். சாத்தான் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய குணம் தான். நம்மளுடைய குணம் வந்து நம்மளுக்கு இருக்கும்போது அது குணமாகவும், காரணம் இல்லாமல் அடுத்தவனுக்கு இருக்கும்போது அது பேயினுடைய சாத்தானுடைய குணமாகவும் மாறுது. அது நம்மளுக்குள்ளே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணுன்றதுக்காக தான் அப்படி செஞ்சாங்களே தவிர அப்படி எதுவும் இல்லை. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம், ஜாதகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலையரசு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவா சோசியல் மீடியால நிறைய பேர் பேசுறது உண்டு, சில நட்சத்திரங்களை, சில ராசிகளை பேய் பிடிக்கும், அவங்க கண்ணுக்கு மட்டும் பேய் ஆவியெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மைதானா சார்? பேய் அப்படிங்கிறத இவங்களா தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒன்று சொல்றவனுக்கும் குரு ராகு காம்பினேஷன் இருக்கும், நம்புறவனுக்கும் குரு ராகு காம்பினேஷன் இருக்கும். 2 பேருக்குமே குரு ராகு காம்பினேஷன் இல்லாம 2 பேருமே கேட்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க, பார்க்க அவங்களுக்கு வீடியோவும் தெரியாது, நார்மலா இருக்கும். இந்த காம்பினேஷன் எதை குறிக்குது? அமானுஷ்யத்தை குறிக்குது. இல்லாத ஒன்றை நம்புறது, பயப்படுறது, அது குறிக்குது. இது உண்மையா பொய்யா? நம்ம ஆதி காலத்தில் ஆதிவாசிகளிலிருந்து வந்திருக்கிறோம். ஆதிவாசிகளாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருந்துச்சு. அந்த நம்பிக்கைகள் சடங்குகள், சம்பிரதாயங்கள்னு சொல்லி அதை கொண்டு வராங்க. அதை தொடர்ந்து நம்மளுக்குள்ள ஒரு தீய சக்தி நம்மளுக்கு கூட இருக்கு, அந்த தீய சக்தி நம்மளை அழிக்குது அப்படின்ற நம்பிக்கை ஒரு பக்கமாக இருக்குது. இறை நம்பிக்கை இருக்கிறவனுக்கு அந்த நம்பிக்கை தேவையில்லை. இறை முழுவதும் நிறைந்திருக்கும் பொழுது அங்கே தீய சக்தி ஒன்றும் இருக்க போறதில்லை. சார், அவங்களே தான் சொல்றாங்க, அப்ப நல்ல சக்தி இருந்தா தீய சக்தி கண்டிப்பா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இல்லைங்க, நான் சொல்றது அப்புறம் 2 ஈக்குவல் பவர்னா அப்புறம் படைச்சது யாருன்னு அப்போ எனக்கு கேள்விக்கு வருது இல்லையா? இப்போ படைத்தவனும் படைக்கப்பட்ட பொருளும் எப்படி ஒன்றா இருக்கும்? அப்போ படைச்சது நல்ல சக்தி நீங்கள் பேர் வச்சிட்டிங்கன்னா அப்போ படைக்கப்பட்டது எப்படி தீய சக்தியாக மாறும்? அப்போ இருக்குன்றதை நம்ம பேசலாமா சார்? இல்லவே இல்லைங்க. வேணா எனக்கு 4-5 பேய் வேணா கூப்பிட்டு அனுப்பிச்சு விடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேச வேண்டியிருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கிடையாது, அது இல்லவே இல்லைங்க. நம்மளாம் நம்புகிறோம். சரிங்களா? இது அமானுஷ்யம், பேய், பில்லி சூனியம், மந்திரம், மாயம், தந்திரம், இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நம்மளுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ ஒரு பையனை பேயின்ற ஒரு தன்மையே இல்லாமல் சொல்லி கொடுத்து வளங்க, அவன் எங்கே வேணாலும் போவான். நான்லாம் சின்ன வயசுல நான் சுடுகாட்டெல்லாம் படுத்துக்கிறேன். பேய் என்பது நம்மளை போல ஒரு நபர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன ஆவாங்க அப்படின்ற மாதிரியும், அப்படி ஒருத்தவங்க நம்மளை பழி வாங்குவாங்கன்ற மாதிரியும் நம்மளுடைய குரூர புத்திகளினுடைய ஒரு எதிர்பார்ப்பு தானே தவிர அப்படி எதுவும் இல்லை. இப்ப நிறைவேறாத ஆசையோட இறந்துட்டாங்கன்னா அந்த ஆசையை அவங்க தீர்த்துக்கணும்னு நினைப்பாங்க. வேற உடம்புக்கு ஆசை எங்க இருக்கும்? நம்ம மனுஷனுக்கு நமக்கு மூளையிலேயே நம்ம மனசுலயும் தான் இருக்கு. செத்தவனுக்கு தான் மனசு மூளையில அங்க விட்டுட்டு போயிடுறாங்க, அவனுக்கு எங்க ஆசை இருக்கும்? ஆனா அந்த ஆவி அதுதான் நீங்க புதைச்சு காலி பண்ணிட்டீங்களா? உடம்பு புதைச்சோன்னே அது மண்ணு திங்க ஆரம்பிச்சிருச்சு. மூளை இங்க இருக்குது. மூளைக்குள்ளதான் இந்த உடம்புக்கான எல்லா தேவைகளும் இந்த இதுக்குள்ளதான் இருக்குது. சரிதானே? அதுக்கு எப்படி ஆசை இருக்கும்? அப்படின்னா ஒண்ணும் இருக்காது. அந்த அமானுஷ்ய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அது மனம் சார்ந்த பிரச்சனை. நான் சொல்றது அது மனம் சார்ந்த பிரச்சனை. சொல்றவனுக்கும் மனப்பிரச்சனை, கேட்கறவனுக்கும் மனப்பிரச்சனை, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ ஒரு ஜோசியர் சொல்றாரு இதே வேலையை சுத்துறாருன்னா அவர் டாக்டர் தான் கூட்டு போகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப பேயிடம் நீங்கள் பேசினால் அது நம்பிக்கை, பேய் உங்களிடம் பேசினால் உங்களுக்கு மனநோய்.
அவ்வளவுதான். பேய் இருக்குன்னு நம்பிக்கையில நீங்க ஏதாச்சும் ஒன்று பேசுறீங்க, கடவுள் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில ஏதாச்சும் ஒன்று பேசுறீங்கன்னா அது உங்களுடைய நம்பிக்கை, அதை குறையே சொல்லக்கூடாது. ஆனா திருப்பி அதே சக்தி உங்கள்ட்ட பேச ஆரம்பிக்குது, நீங்க நம்புறீங்கன்னா உங்களுக்கு மனநோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படிலாம் பேசாது. அப்படி பேசுறதா இருந்தா டெய்லி நம்ம வந்து ஃப்ரிட்ஜை திறந்தோடனே ஒருத்தட்ட போய் கேட்டேன், உங்க ஃப்ரிட்ஜை திறங்கன்னு சொன்னேன். ஃப்ரீசர்ல வெறும் மீனா கிடக்குது, செத்து கிடக்குல, இந்த ஆவிலாம் எங்க போச்சு? அதை அதை வேக வச்சு வறுத்து வயிற்றுக்குள்ள போட்டு வச்சுக்கிற இந்த ஆவி என்னாச்சு? அப்போ செத்த ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வருவான் இல்லையா? அதுவும் உங்க அப்பன் மட்டும் தான் வருவான் இல்லையா? உங்க அப்பன் பாவம் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து இது பண்ணதுக்கு அவனுக்கு வச்சது கடைசியா பேயின்னு பேர் வச்சுக்கிற இல்லைங்களா? அப்ப என்னன்னா இந்த பேய் பிசாசு எல்லாம் நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு நம்புறோம். அதே லைஃப் கோழிக்கு இருக்குதானே இருக்குது, மாடுக்கு இருக்குல்ல, அதை நம்ப மாட்டோம். அப்போ நம்மளுக்கு பின்னால் ஒரு லைஃப் இருக்குன்றதுனால அந்த பாடியை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணி வேற ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த உடம்புக்கு பின்னால் ஒரு ஆன்மா இயங்க ஆரம்பிக்குது. அப்போ ஆன்மாவுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னது வந்து நம்மளுக்கு பின்னால் ஒரு லைஃப் இருக்கு. அது வரைக்கும் இந்த உடம்பை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இந்த உடம்புல வந்து எல்லா தன்மைகளும் இப்போ வந்து என்னன்னாங்க, இப்போ உடம்பு இறந்ததுக்கப்புறம் 5 மணி நேரம் வரைக்கும் இந்த கண்ணு எடுக்கலாங்கிறாங்க. இது மாதிரி நம்ம உடம்புல இருந்து ஒவ்வொரு வாயுக்களும் நம்மளுடைய பர்பஸ்க்காக வெளியேறும்னு சொல்றாங்க. இது வந்து 21 நாள் 30 நாள் வரைக்கும் இந்த நம்மளுடைய ஆன்மா பிட்டு பிட்டா வெளியேறும். அது வந்து ஃபுல் கம்ப்ளீட்டா அதனுடைய தன்மையெல்லாம் வெளியேறதுக்கு டைம் எடுக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால வந்து அதுக்கு மரியாதை செலுத்தி அத்தனை நாள் வச்சு அதுக்கான ப்ராசஸ் பண்ணி அதுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா அந்த ஆன்மா வந்து இப்போ ஒருவேளை நான் வந்து இந்த ரூமுக்குள்ள வந்து பார்க்கணும்னா எனக்கு என்ன வேணும்? இந்த ரூமுக்குள்ள வந்து அப்படி பார்க்குறேன், சுத்தி பார்க்குறேன் மெதுவா. அப்படின்னா என்ன வேணா, கண்ணு இல்லாம என்னால அப்படி கண்ணு இருக்கணும்னா பின்னால மூளை இருக்கணும். அந்த மூளையில உணர்வு இருக்கணும். அந்த மூளை இருந்தாலும் அந்த மூளை உணர்றதுக்கு என்னுடைய உயிர் உள்ள இருக்கணும். அப்போ உயிர் இருந்து, கண் இருந்து, மூளை இருந்து, இந்த ரூம் இருந்தா தான் என்னால என்ன செய்ய முடியும்? இந்த ரூம்ப பார்க்க முடியும். எனக்கு என்னுடைய உயிர் மட்டும் தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிறீங்க, பாட்டில்ல மூடி போட்டு வச்சுக்கிறீங்க. அந்த உயிர் எப்படி பார்க்கும்? அதுக்கு கண்ணு வேணும், மூளை வேணும்ல. அப்ப என்னன்னா, இதுக்கு வந்து ஆர்கன் கிடையாது. 96 தத்துவங்கள், 36 தத்துவங்கள் நம்ம உடம்புல இயங்கக்கூடிய தத்துவங்கள். இதெல்லாம் இருந்தா தான் நம்ம வந்து ஒரு பொருளை தொடவோ, எடுக்கவோ, ஸ்பரிசிக்கவோ, அதை மூவ் பண்ணவோ முடியும். இதான் இயற்கை விதி. அப்ப ஆவிகளுக்கு தான் அது இல்லையே. அது எப்படி காத்து அடைக்குது, சேர்ல எப்படி ஆட்டுதுன்னா அதெல்லாம் நம்ம படத்துல பார்க்கறது. நான் சொல்ல வர்றது அதுதான். இப்ப இது வந்து அமானுஷ்ய நம்பிக்கை தான். ஒரு வாழ்க்கை மேல அபரிவிதமாக ஏதோ ஒரு சக்தி நம்மளை வழி நடத்துது, அல்லது ஏதோ ஒரு சக்தி நம்மளை கெடுத்துருன்ற நம்பிக்கை, பயம் மக்களுக்கு இருக்கு. இது காரணம் நம்ம வந்து ஆதிவாசியில இருந்து வந்தது தான். அப்ப நம்மளுடைய படங்களும் அதை என்ன செஞ்சிருக்கு? அதை ப்ரூவ் பண்ணுது. நம்ம பார்த்த திரைக்கதை, வசனங்கள் எல்லாமே இதை என்ன செய்யுது? ஒருவேளை கதைகள் எல்லாமே இப்போ நீங்க இந்திரா சவுந்தரராஜன் நாவல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இதே மாதிரி பேய் கதையா வரும். ஆனா கடைசியில எல்லாமே வந்து கருப்பு, முனி அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்ல சக்திகள் தான் அதை செய்யுதுன்ற மாதிரி முடிஞ்சிருக்கும். இது மாதிரி கதையெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா எல்லா வரசக்தியில என்ன சக்தியா இருந்திருக்கும்? நல்ல சக்தி நம்ம நம்பியிருப்போம். இப்போ எடுக்கிறவங்க பூரா பேய் கதையா எடுத்து வச்சுக்கிறப்ப உண்மையிலேயே ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பேயா வரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கே தவிர அப்படி பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. பேய் நம்ம தான். சரி, ஆனா பேய் பிடிச்சு எல்லாமே மனநோய் தான் சொல்றாங்க. எல்லாமே மனநோய் தான் சொல்றாங்க. நான் சொல்றது கிராமங்களுக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் பேய் பிடிக்குது, அதை மட்டும் நீங்க போட்டு அடிக்கிறீங்க. சிட்டியில் இருக்க பிள்ளைகளுக்கு பேய் பிடிக்கிறது இல்லை. அப்படி சிட்டியில் இருக்க பிள்ளைகளுக்கு பேய் பிடிச்சுன்னா போன மாசம் கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கும். அப்போ மனநோய், மன அழுத்தங்கள் அதிகமாகும் போது அது வெளிப்படுத்துறதுக்கு தெரியாம அவங்க பண்றாங்கன்ற மாதிரி இப்போ சயின்ஸ் நிலையை சொல்லிடுச்சு. இப்போ எத்தனை பேருக்கு பேய் பிடிக்குது? நீங்க பாத்திருக்கீங்களா பேய் பிடிச்சு? நான் சின்ன வயசா இருக்கும்போது ஊர் பக்கம் தெருவுக்கு 2 பேய் இருக்கும். இப்பெல்லாம் பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பேய் பிடிக்குன்னு சொன்னா அடிப்பாங்கன்னு சொன்னா இப்போ எனக்கு சரியா போச்சு, நான் காலேஜ் போறேன்னு சொல்லும். அதுவும் பெண்களுக்கு தான் பேய் பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஆண்களுக்கு அது மட்டும் இல்லாம பெண்கள் தான் பேயாம வராங்க. ஆண்களுக்கு சாமி தான் வருது. ஆண்களுக்கு சாமி தான் வரும், பெண்களுக்கு தான் பேய் வரும். ஓகேங்களா? இது என்னன்னா இது வந்து சமூக நம்பிக்கை. இதை ஒரு சாரார் பயன்படுத்தி இதுக்கு ஒரு மாயா கதைகள்லாம் சொல்லி, பேய் கதைகள்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தி குழப்பி, இந்த நட்சத்திரத்துக்கு பேய் பிடிக்கும், இந்த நட்சத்திரத்துக்கு அது இருக்கும். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி அப்படி மாயா மந்திரம் அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் வந்து மக்களை திசை திருப்புவதற்காக, லாஜிக் இல்லாம நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஊடகம் கிடைச்சிருக்கு, அந்த ஊடகத்தின் வழியாக சமூகத்து பொறுப்போட நீங்க என்ன செய்யணும்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கருத்தை பேசலாம். கிடைச்சிருச்சுன்றதுக்காக வீவ் போகுன்றதுக்காக. ஆனால் பார்க்குறவன் பார்ப்பான். ஏன்னா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு வாழ்க்கையில. இப்போ நீங்க பேய் படம் எடுக்கிறீங்க, இந்த பக்கமா ஒரு நல்ல படம் எடுக்கிறீங்கன்னா பேய் படம் நிறைய பேர் வருவான். ஏன்னா அது ஒரு ஆர்வம் இருக்கு. நம்ம வந்து பயப்படுறது நம்மளுக்குள்ள ஒரு அந்த அட்ரினல் சுரக்கிறதுனால, அந்த அட்ரினல் நம்ம வந்து மேல இருந்து குதிச்சா நல்லா இருக்கும். அதனால ராட்டனத்துக்கு கூட்டம் அதிகமாக வரணும்னா வயிறுக்குள்ள அட்ரினல் சுரக்குது, திருப்பி அதை என்ஜாய் பண்றதுக்கு வரான். அது மாதிரி இந்த பேய் படத்துல அட்ரினல் சுரக்குது, அது போதை மாதிரி வராங்கன்ற மாதிரி பார்க்கலாமே தவிர இதெல்லாம் போய். இப்போ ஒரு மனிதன் இறந்து போறான் சார், இறந்ததுக்கு அப்புறம் அதோட அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இல்லைங்க. நான் இனிமேல் மனிதனா என்னன்னு தெரியாது. வேதங்களும் சரி, இந்த இதிகாசங்களும் சரி, உபநிடதங்களும் என்ன சொல்லுதுன்னா இந்த வாழ்க்கை இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடம்புல நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன புண்ணியம் செஞ்சேன், அதனுடைய அடிப்படையில் இந்த ஆன்மா வேறு ஒரு உடலை எடுக்க போகுது. வேற ஒரு யோனி, 80 லட்சம் யோனியில் எந்த யோனியில் வேணாலும் அது பிறக்கும், அதனுடைய கர்மாவை பொறுத்து. அப்படி அவன் மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இதை விட அதிகமான பிறப்புகள் இருந்தால் பிறப்பான்.
அப்படி சரி, அப்போ பிறப்பது இல்லைங்கிறாங்க. ஒரு மனிதன் இறந்துட்டு அந்த ஆன்மா அடுத்தது மனிதனா தான் பிறக்கணும்னு இல்லையா அப்படிலாம் சார்? இல்லைங்க. அவங்க செஞ்ச பாவம் அதனாலதான் சொல்றாங்கல்ல, நீங்க இப்ப என்ன பாவம் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிறப்பேங்கிறாங்கல்ல. மொத்தம் எத்தனை எல்லா பாவத்துக்கும் தகுந்த மாதிரி மறுபடியும் பன்னியாவோ எருமையாவோ கெடாவாவோ மரமாவோ பிறப்பேன்னு சொல்றாங்க. கல்லியாவும் எட்டியாகவும் பிறப்பேங்கிறாங்க. அப்ப என்னன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இந்த அப்படியே பிறந்து வருவாரு, நான் வந்து அடுத்த ஜென்மத்திலயும் உனக்கு பொண்டாட்டியா வரணுன்ற மாதிரிலாம் அப்படி பேசலாம்னு நினைச்சிட்டு உண்மையிலேயே அப்படிலாம் நடக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம இந்த ஊர்ல பிறப்புமான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை மனிதனாவே பிறந்தாலும் நீ காட்டுவாசி காட்டுல போய் பிறந்து அதுவும் பிறந்த உடனே செத்து போகக்கூடிய குழந்தையா பிறந்தா என்ன பண்றது? நம்மளுடைய இதிகாசங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்குள்ள கூடிய தீய குணங்களை பேய் சாத்தான்ற ஒரு வடிவத்துல தான் சொல்லாதுங்க. அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறப்ப அதுக்கு பேர் வந்து சாத்தான்ற பேரு, மாயை அப்படிங்கிற பேரு, பேய் அப்படிங்கிற பேரு. இது இந்த பேரெல்லாம் கொடுத்து உங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இது தப்பா இருக்கு, உங்களுக்குள்ள கூடிய குணங்கள் இப்படி இருக்கு, இதெல்லாம் அழிக்குதுன்னு சொல்லும்போது இவங்க உண்மையிலேயே ஒரு கேரக்டர் கொடுத்து பேய்னு வச்சுட்டாங்க. எப்படி உங்களுக்குள்ள கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு நம்ம சொன்னோடனே அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து கடவுள்னு தனியா வச்சானோ, உங்களுக்குள்ள தீய குணங்கள் இருக்கு, தீய சக்தி அப்படின்னு டப்புன்னு தூக்கி இதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டாங்கன்ற மாதிரி பேய்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்ப என்னன்னா நம்மளுக்கு வேற ஏதோ சக்திகள் அங்கங்க ஏதோ ஒளிஞ்சிருக்கு, கல்லுக்குள்ள இருக்குது, பேயா இருக்குது, இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரியுது. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கமா ஒரு சத்தம் கேட்கும் ஒரு அம்மாவுக்கு. வண்டு அங்க இருந்து கத்திட்டு அப்படியே காதுக்குள்ள போயிடும். இது ஒரு பிரச்சனை. ரொம்ப வருஷமாவே இருந்திருக்குது. திடீர்னு பைக்ல போகும்போது ரூம் மாதிரி தெரியும். அங்கேருந்து ஒரு வண்டு அந்த கார்னர்லேருந்து வண்டு சர்ன்னு காதுக்குள்ள போயிடும். ஓகேங்களா? இது 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 அந்த அம்மாவுக்கு தோணும். இது உண்மையிலே ரியலா இருக்குங்க. நிறைய பேருக்கு தோன்றதா நடக்கிறதா சார்? தோணும். அது எப்படி நடக்கும்? தோணும். ஆனா அவங்களுக்கு இது வந்து தோணும்லாம் சொல்ல முடியாதுங்க. உண்மையிலே நடக்கும். அவங்கள பொறுத்தவரைக்கும் நடக்குது. ஓகேங்களா? அப்போ அது டாக்டர்கிட்ட போறப்போ அவங்க நிறைய நாள் சர்ச் பண்ணிட்டு மாத்திரை கொடுத்து கூட அது சரியாகுதாம். இருந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி பைக்ல போறப்பயோ, பஸ்ஸில் அந்த டிரைவருக்கு மேல ஒரு மூலையிலேருந்து அப்படியே வண்டு பறந்து கீன்னு சத்தம் வரும். ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது மனநோய் தானே. இப்படி வந்தா அதுக்கு மனநோயின்னு பேர் வைக்கிறீங்க. பேய் வருதுன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்றீங்க? நம்பிக்கைன்னு பேர் வைக்கிறீங்க இல்லையா? அப்ப என்னன்னா இது மனநோயின்றத புதுசா புரிஞ்சுக்கணும். இது வந்து மறுபடியும் பேயை பத்தி பேசாம இருந்தா உங்களுக்கு இந்த நோய் வராது. ஏதோ ஒரு 2 பேய்கள் பேசிட்டே இருக்குன்னா உங்களுக்கு திருப்பி அது என்ன வரும்? மனசுக்குள்ள போடுற வீடியோ ஃபுல்லா பேய் வீடியோ தான் சார். அப்புறம் பேய்க தான் அப்புறம் 2 பேய் உட்காந்து பேச வேண்டியதான்ற மாதிரி அது அவங்களுடைய நம்பிக்கையை என்ன செய்யறாங்கன்னா பரப்புறாங்க. தப்பு இல்லை. ஆனா அதை எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருன்னா இதுக்கு மெண்டலுக்கு இப்படி தான் பேசும்னு சொல்லி கடந்து போயிடுவாங்களே தவிர இது என்னன்னா பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல பேய்க்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பேய் இருக்குன்னு நம்புறதா இருந்தா இறைவன் இல்லை. பேய் அப்படின்னு நம்ம சொல்றது நம்மளுடைய குணம் தான். சாத்தான் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய குணம் தான். நம்மளுடைய குணம் வந்து நம்மளுக்கு இருக்கும்போது அது குணமாகவும், காரணம் இல்லாமல் அடுத்தவனுக்கு இருக்கும்போது அது பேயினுடைய சாத்தானுடைய குணமாகவும் மாறுது. அது நம்மளுக்குள்ளே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணுன்றதுக்காக தான் அப்படி செஞ்சாங்களே தவிர அப்படி எதுவும் இல்லை. ஏதோ மாயாஜாலங்கள் பற்றி பேசுகிறப்ப, அமானுஷியங்கள் பற்றி பேசுகிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசிகார் அந்த 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 குரூப் தான். அவங்க பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் புகை, சாம்பிராணி புகை, பின்னால் லைட்டு, குத்து விளக்கு, பித்தளையில் செட்டப்போட தான் பேசுகிறாங்க. அப்படின்னா தான் அதை நம்புகிறாங்க இல்லைங்களா? அப்போ இது ஏதோ ஒரு ப்ரீ பிளானாகவே செய்கிறாங்கன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதானே தவிர இதெல்லாம் நம்பாதீங்க. ஆனால் இதை நம்புறது யார் நம்புவாங்க அப்படின்னா எங்கள் ஊரில் எல்லாம் சூனியக்காரங்க இருப்பாங்க. கிராமங்களில் சூனியக்காரங்க, இந்த மாய மந்திரங்கள் பண்ணுறவங்க, இந்த பண்ணுறவங்க எல்லாமே எங்கே இருப்பாங்கன்னா ஊருக்கு ஓரமாக ஏதாச்சும் ஒரு இடத்துல குடிசை போட்டு தான் இருப்பாங்க. ஊருக்குள்ள விட மாட்டாங்க. அவங்க டீ குடிக்க கூட விட மாட்டாங்க. அப்படி தான் இவங்களை வச்சுருக்கணும். ஓகேங்களா? அப்படி வச்சுருந்தா தான் இவங்க உருப்பிடுவாங்க. இல்லை நம்ம ஊரும் உருப்பிடுன்ற மாதிரி இதை நான் ஒதுக்கி வைக்கிறத சொல்ல அவங்களுக்கு அப்படி தான் வேல்யூ இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இதே சிந்தனையை போட்டு மக்களை குழப்புவாங்க. அதனால அப்படி சொல்லியிருந்தாங்க. பேய் பிசாசுலாம் இல்லை அப்படின்னு யாராவது சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களை நம்பாதீங்க. காமெடியாக வேணா பாருங்க. நம்ம பேய் படங்களை குழந்தைகளுக்கு போட்டு விடுற மாதிரி வா பயப்படாம உட்காந்து பாரு இந்த அம்மா பேசுறதுன்னு சொல்லி போட்டு விடுங்க. அவ்வளவுதானே தவிர அது எல்லாம் உருட்டு தான் புரிஞ்சுக்கணும். ஓகே சார். நிறைய விஷயம் இன்னைக்கு எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.